Taste the Daily. பெஞ்சால் புயலினுடைய கோர தாண்டவத்தால் வரலாற்றில் இதுமுறை இல்லாத அளவிற்கு திருவண்ணாமலையில் 7 பேர், ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் 4 பேர், மற்ற 3 பேர் என 7 பேர் நிலச்சரிவில் பரிதாபமாக சிக்கி உயிரிழந்தார்கள். அந்த உயிரிழந்த 7 பேருடைய திருவுருவ படங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் நேரில் சென்று அவர்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தி செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக திருவண்ணாமலையில் கனமழை கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சாத்தனூர் அணையிலிருந்து அதிகாலை 2:45 மணிக்கு என் முன்னறிவிப்பு இல்லாமல் 1,68,000 கன அடி தண்ணீரை அரசு ஆளுகிற திமுக அரசு திறந்து விட்டது. இதனால் திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் என பல்வேறு மாவட்டங்களுடைய கிராமங்கள் மூழ்கியது. இந்த பாதிப்பின் காரணமாக மக்கள் இன்னும் மீளாத துயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு சென்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு நேரில் ஆறுதல் தெரிவித்து அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்கி வருகிறார். திருவண்ணாமலையில் குறிப்பாக ஜவ்வாது மலை பகுதியிலே 22 சென்டிமீட்டர் மழையும், கீழ்பெண்ணாத்தூர் பகுதியிலே 19 சென்டிமீட்டர் மழையளவு பெய்திருந்தது. குறிப்பாக திருவண்ணாமலை அருணேஸ்வரர் அந்த கோயிலுக்கு பின்புறமாக இருக்கக்கூடிய 2668 அடி உயர மலையிலே உச்சியில் சுமார் 80 டன் எடை கொண்ட ராட்சத பாறை ஒன்று மண் சரிவு ஏற்பட்டு வஉசி நகர் 11வது தெருவிலே இருக்கக்கூடிய வீடுகளின் மேல் விழுந்தது. இதில் ஒரு வீட்டில் இருந்த சிறுவர் உட்பட, அதாவது ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிறுவர் உட்பட 7 பேர் மண்ணில் புதைந்து போனார்கள். மீட்பு பணியை தீவிரப்படுத்தாமல் தாமதப்படுத்தியதால் 7 பேரும் இறந்து போனார்கள். பாறையினுடைய அந்த அடியில் சிக்கி உடல் நசுங்கி போன அந்த நிலையிலே 7 பேருடைய உடலும் 2 நாளுடைய போராட்டத்திற்கு பிறகு மீட்கப்பட்டது. புதையுண்ட ராஜ்குமார், அவரது மனைவி மீனா, சிறுவன் கௌதமி, சிறுமிகள் இனியா, வினோதினி என ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 5 பேரும், ரம்யா, மகாலட்சுமி உள்ளிட்ட 7 பேரும் சடலமாக மீட்கப்பட்டார்கள். அந்த 7 பேரையும் தற்போது அவருடைய திருவுருவ படங்களுக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அந்த மரியாதை செலுத்தி மலர் தூவி மரியாதை செலுத்திய பின் அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள், குறிப்பாக ஒவ்வொரு அந்த இறந்த உயிர்களுக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் தலா 7 லட்சம் ரூபாய் அவர்கள் நேரடியாக அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார்கள். அதே போன்று அந்த பெஞ்சால் புயல் தாக்கத்தின் காரணமாக பாதிக்கப்பட்ட அந்த திருவண்ணாமலை மாவட்டத்திலே பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு தற்போது அங்கு இருக்கக்கூடிய பகுதியிலே நேரடியாக சென்று ஒவ்வொருவருக்கும் தேவையான அந்த நிவாரண பொருட்களாக இருக்கக்கூடிய 25 கிலோ அரிசி மூட்டை, சர்க்கரை, பருப்பு, எண்ணெய், மிளகாய் தூள் உள்ளிட்ட மளிகை பொருள் அடங்கிய அந்த தொகுப்பினையும் அதே போன்று அந்த குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறார்கள். சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு இந்த மளிகை பொருட்களுடைய தொகுப்பை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்கள் வழங்கி தற்போது உரையாற்றி வருகிறார்கள்.